பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை ₹1.60. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. லோ வந்து 52 பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் ₹1.65. பிஇ ரேஷியோ 55. செக்டார் பிஇ 27 தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது பிஇ ரேஷியோ. புக் வேல்யூ 1.92. ஒரு டைமுக்கு கிட்ட இருக்குது. பரவாயில்ல. ஒரு டைமுக்கு குறைவாக இருக்குது, சீப்பாக தான் இருக்குது புக் வேல்யூ. ஆனால் பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 327 கோடி. ஆகஸ்ட் 14 குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு. அதை பார்க்கலாம். தாமதமாக தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஆகஸ்ட் 14 வரிக்கு முந்திய லாபம் வந்து 41% விழுந்திருக்கு. அதாவது நான் ஆண்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வந்து குவார்ட்டர்லியை பார்க்குறத விட ஆண்டு தான் நம்ம பார்க்கணும். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன மாற்றம் இருக்குதுன்னு பார்க்கணும். காலாண்டில் அவ்வளோ பெருசாக நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நான் ஆண்டு பார்த்துட்ருக்கேன். நிகர விற்பனை வந்து ஆண்டுக்காண்டு ஒப்பிடும்போது 12% குறைஞ்சிருக்கு விற்பனை. அப்புறம் வரிக்கு முந்திய லாபம் 41% குறைஞ்சிருக்கு. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. பென்னி ஸ்டாக்கை பொறுத்தவரை லாட்ரி சீட்டு மாதிரி தான். எந்த காரணத்தை கொண்டும் அதிக அளவு பணத்தை முதலீடு பண்ணக்கூடாது. யார் என்னென்ன சொன்னாலும் என்ன அதுக்கு நல்ல